வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, உடனடியாக 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு வாணலி எடுத்து அதில் ட்ரையாக ஒரு கப் இல்லைன்னா 2 கப்பு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் நீங்கள் 2 கப்பு, நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். எடுத்து அதை ட்ரையாக வறுத்து அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு அதற்கு தேவையான மசாலா, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துட்டு, அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டது, ஒரு 6-7 துண்டு இஞ்சி, இது அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு நறுக்கிய வெங்காயம் இரண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி, அதில் நம்ம ரவை எதில் எடுத்தோமோ, எந்த கப்பில் எடுத்தோமோ, 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி, நான் 2 கப்பு எடுத்தேன், அதனால் 4 கப்பு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த தண்ணி எல்லாம் சலசலன்னு கொதிக்கும். கொதித்த உடனே நம்ம வறுத்த ரவையை கொட்டி 2 நிமிஷத்தில் அது கிண்டி ஒரு உப்புமா பதத்துக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும் பொழுது அதை நம்ம 1 ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மேலே விட்டு நல்லா அதை கிளறும் பொழுது அது கையில் ஒட்டாமல் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்ல உதிரியாக சூடான சுவையான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன். இது பேச்சுலரும் செய்யலாம். வீட்டில் நம்ம டைம் இல்லை, வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு எளிமையான டிஃபன் வகையாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாமல் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்காக, பேச்சலருக்காக இந்த பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை இங்கே பதிவு செய்யுங்க. அதுக்கு நான் பதில் போடுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.